வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள் நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பழிக்குமே அப்படின்னா, பழிக்காது அப்படின்னா இக்கு பழிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்பம் பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக ஒரு வெண்பாவை இடைக்காடர் சித்தர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக, இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறுது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா, பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும், பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும்
குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். உத்திர நட்சத்திரம் உங்களுக்கான இந்த பார்வ வருடத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒன்று வெளியூர் பயணம் அல்லது வெளிநாட்டு பயணம், இதுக்கான முயற்சிகள் நடக்கும். அந்த முயற்சிகளில் வெற்றிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயணங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பார்வ வருடத்தில் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது, தொழில் முயற்சிகள், வெளியூர் போய் தொழில் பண்ணி அங்கே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள், அதே மாதிரி ஒரு தொழில் படிப்பில் ஜாயின் பண்ணக்கூடியது, தொழில் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடியது, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக வந்துட்டு இந்த சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் ஓரியன்டான புதிய டெக்னாலஜிக்கான ஒரு துறையில் இருக்கக்கூடியவங்க, அப்டேட்டான டெக்னாலஜியில் இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்க, பர்டிகுலராக வந்து இரவு பணி செய்யக்கூடியவங்களுக்கும் ஐடி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த ஆண்டு பார்வையோட ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஏற்றம் அதிகம் அப்படின்னே சொல்லணும். இந்த உத்திர நட்சத்திரத்தில் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பார்வ வருடத்தை போல் ஒரு சிறப்பான ஆண்டே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு யோகம் அப்படிங்கிறது பார்வ வருடத்தினுடைய தொடக்கத்திலே, அதாவது மே மாதத்துலேயே வந்துடும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, பூமி வாங்கக்கூடிய அமைப்பு, நிலம் சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வருமானம் சற்று குறையும். இது மட்டும்தான் ஒரு மைனஸ். அதுக்கும் வந்து தீர்வுகள் இருக்குது, தீர்வுகள் இல்லாமல் இல்லை. நீங்கள் வழிபட வேண்டிய கோயில் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய பார்வ வருடத்தினுடைய வழிபாட்டுக்கான கோயில் அப்படிங்கிறது ஸ்ரீ மாங்கலீஸ்வரர் கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையாற்று மங்கலம் அப்படின்ற ஊரில் இருக்குது. இது எல்லாமே மங்கலம் அப்படின்ற ஒரு சொல்ல வரும். மங்களாம்பிகை சமேத மாங்கல்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஸ்ரீ இடையாற்று மங்கலம் இந்த ஊர் பேர். இங்கே இருக்கக்கூடிய மாங்கல்யேஸ்வரர் இந்த கோயிலில் சிவன் வந்து சுயம்புலிங்கமாக இருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான வழிபாட்டுக்கான கோயில். வருமான தடைகள், தொழில் பிரச்சனைகள், இது எல்லாம் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு தொழில் ஜாப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஆண்டு தான். இருந்தாலும் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கான கோயில் தான் இது. இந்த சிம்ம ராசி நேயர்களே, நமக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சிம்ம ராசிக்கு பாரப வருடம், பொதுவாகவே சிம்மராசி அப்படின்னாலுமே நீதி, நேர்மை, இதுக்கு கட்டுப்பட்டு வெளிப்படையான மனதோட குழந்தைத்தனமான ஒரு ஆக்டிவிட்டீஸோட இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஒரு சிம்மராசிக்காரங்க. எப்போவுமே ஒரு தலைமை பண்புக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். அதனால் ஒரு பிரச்சனைகளும் உருவாகும். நீங்கள் முன்னே போனதுனால ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முன்னே போனதுனால ஒரு பிரச்சனைகள் உருவாகி சரியாகும். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் முன்னே போகாமல் மற்றவங்களை முன்னாடி விட்டுட்டு நீங்கள் பின்னாடி போங்க, அதுதான் நல்லது. நீங்கள் முன்னே போனதுனால பல பிரச்சனைகள் நீங்களே சந்திக்க வேண்டி வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒரு கணக்கு வழக்கு எழுதுனீங்கன்னா கணக்கு வழக்கு சரியாக இருக்கும், அதை ஒருத்தர் மேலாண்மை பண்ணுவார். அவர் என்ன சொல்லுவார், நீ எழுதின கணக்கில் இன்னும் பிழை இருக்குதுன்னு சொல்லுவார். ஆனால் அந்த பிழை உண்மையிலேயே அந்த கணக்கில் இருக்காது. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால, ஆனால் உங்களை தேடி தலைமை பண்புகள், தலைமை பதவிகள் உங்களுக்கு வரும். தன்னம்பிக்கை தொழில் விடும், ஆனால் அந்த தன்னம்பிக்கையில் முறிச்சு விடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எதையுமே நம்மளால் செய்ய முடியும், சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையை இந்த ஆண்டு நீங்கள் பெறுவீங்க. பல காரியங்களை உங்களால் செய்ய முடியும், சாதித்து காட்டுவீங்க. குடும்பம் சார்ந்த வகையில் பார்க்கும்போது வேலை, தொழில், பணி அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. மனைவியோடைய உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை. உங்களுக்கு வழிபாடு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சிவன், முருகன், கணபதி, மகாலட்சுமி, இந்த 4 தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக தேவை இருக்குது. இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரே இடத்துல வழிபடணும் அப்படின்னா சிவன் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். மனைவிக்கு ஏற்படக்கூடிய உடல்நிலை பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மருத்துவ முறைகளை கையாளணும். அது குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஆங்கில மருத்துவங்களை நீங்கள் வந்து பெரும்பாலும் எதிர்பார்க்க வேணாம். ஆங்கில மருத்துவத்தை தவிர்த்து வேறு ஏதேனும் மருத்துவ முறைகளை நீங்கள் பாருங்கள். அவமானங்களை காரணம் இல்லாமல் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நேரிடும். யாரையும் நம்பி எந்த விஷயத்திலையும் இறங்கி முன்னே போக வேண்டாம். ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறது கோதுமை எடுத்துக்கணும். கோதுமை தயவு செஞ்சு தானம் பண்ணிட வேண்டாம். கோதுமையை நீங்கள் உணவாக எடுத்துக்கணும்.
இனிப்பை நீங்கள் தானமாக கொடுக்கணும். அதே மாதிரி கசப்பு உணவில் தானம் கொடுக்கணும். அல்லது எலுமிச்சை ஜாதத்தை நீங்கள் தானம் கொடுக்கலாம். தாராளமாக ஒரு எலுமிச்சையோ அல்லது தயிர் சாதமோ அதோடு சேர்த்து தண்ணீர் பாட்டிலும் கொடுக்கணும். யாருக்கு வேணாலும் நீங்கள் தானம் செய்யலாம். உணவு சாப்பிடக்கூடியவங்களுக்கு நீங்கள் தானம் செய்யலாம். அதே நேரத்தில் கோதுமை சார்ந்த உணவுகளை நீங்கள் தானம் செய்யாமல் சாப்பிட்டுக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு பாரப வருடத்தினுடைய பரிகாரமாக உங்களுக்கு திகழுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு பாரப வருடத்தில் அதிகமாக கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலை வந்து உங்களுக்கு இருக்குது. சில விஷயங்களை தவிர்த்துக்கொள்கிறதே நல்லது. அதாவது இந்த முன்னாடி போகிற விஷயங்கள், தலைமை பண்புக்கு போகிற விஷயங்கள், இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவிர்த்துக்கொள்வது நல்லது. உங்களுக்கு சில பிரச்சனைகள், நீங்கள் வந்து முன்னாடி நிற்க வேண்டிய இடத்துல கூட உங்களை வந்து தவிர்த்து வெளியில் போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பற்றியும் நீங்கள் பெருசாக சிந்திக்காமல் நீங்கள் ஒதுங்கி வந்துடுறது நல்லது. எதிர்காலம் பற்றிய ஒரு சிந்தனையோடு நீங்கள் எதுலேயும் ஒரு பக்குவப்பட்ட ஒரு சிந்தனையில் நீங்கள் இருக்கிறதே நல்லது. வார்த்தையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்களாக இந்த வருடத்தினுடைய அமைப்பு இருக்குங்க. இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும்.